பண்றீங்களா நீங்க? ஓகே சிஸ்டர். தகப்பனே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாரம் மீண்டுமாக உங்களுடைய பிள்ளைகளாக இணைந்து உண்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக கொடா கொடி நன்றி. உசப்பா, அந்த டைம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டாங்க. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி. பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய டிராவலிங் கூடவே இருந்து காத்து கொண்டீங்க. ஒருவேளை அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அன்பேரபிளா இருந்தாலும் கூட எந்த சேதம் ஏற்படாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வர்றீங்க. அந்த அன்புக்காக உங்களுக்கு கொடா கொடி நன்றி. இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டாங்க. எங்களோடு கூட இடைப்படுங்க சுவாமி. இந்த ஸ்டடி எங்கள் ஒவ்வொருவருடைய ஸ்பிரிச்சுவல் growth-க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. சிஸ்டர், நீங்க அபிஷேகத்தை பயன்படுத்திங்க. கத்தாவை கனெக்ட் ஆகிற எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு கனெக்ட் ஆகி இந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. எந்த விதமான தடையும் வரக்கூடாது சுவாமி. எந்த இன்டரப்ஷனும் இல்லாம இந்த 1 hour நாங்க படிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட தங்கியிருங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவம் உங்களை புரிந்து அதை வாழ்க்கையில கைக்கொள்ளத்தக்கதான ஸ்லாக்கியத்தை நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை எங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல டெக்னாலஜிக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் தகப்பனே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இப்ப நாம 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போகிறோம். ரோமர் 6, 6, 7, 8 இது மூன்றுமே ஒரே மாதிரி கோர்வையா வரக்கூடிய ஒரு அதிகாரங்கள். இப்போ 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். கடந்த அதிகாரங்களில நாம பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நாம் நீதிமானாக்கப்படுகிற அந்த நிலையை குறித்து நாம் அதிகமாய் தியானித்தோம். இந்த அதிகாரத்துல நாம என்ன பார்க்க இருக்கிறோம்னு சொன்னா, கேள்வியோடு ஆரம்பிக்கிறோம். முதல் வசனமே ஒரு கேள்வியா இருக்கும். அதாவது, நாம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாகவும் அல்ல, கிருபையினாலே நாம நிறைவாக்கி நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாம துணிகரமாய் பாவத்தை செய்யலாமா? நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? சர்டன்லி நாட். அதான் ஆன்சர். சோ அதை பற்றி தான் இந்த அதிகாரத்துல நாம விளக்கமா பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியாதான் இருக்கு. நான் ரசிக்கப்பட்டேன், நான் ஒரு நாளில, அவங்க ரொம்ப கரெக்டா வேற சொல்லுவாங்க, இந்த நாளில, இந்த நேரத்துல, இந்த வருஷத்துல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரசிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு பிறகு வாழ்க்கையில மாற்றம், வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் அது இல்லாதபடி இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இங்க இவர் சொல்ற காரியம் என்னன்னா, ஹேபிச்சுவல் சின், சில பாவங்களை ஹேபிட்டாவே செய்கிற ஒரு குணம், ஒரு துணிகரம், அதை தான் இங்க பவுல் குறிப்பிடுகிறார். சர்டன்லி நாட் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப இந்த 6, 7, 8 அதிகாரங்கள்ல நாம பார்க்குற முக்கியமான ஒரு கருப்பொருள் என்னன்னு சொன்னா, ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ இந்த அதிகாரத்துல என்ன போக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, பாவ தண்டனையிலிருந்து விடுதலையை பெற்றோம். அது முந்தைய அதிகாரத்துல அதை குறித்து வாசிச்சோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து, தட் இஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் பெனால்டி ஆஃப் சின். இப்ப இந்த 3 அதிகாரத்துல நாம என்ன குறித்து தியானிக்க இருக்கிறோம்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின். இதுல நிறைய நமக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. இன்றும் இப்படி இந்த காரியங்கள்ல குறித்த ஒரு எதிர்நிலைகள் உண்டு. ஒன்று, முதலாவது, நாம் பாவம் செய்யும் போது கிருபை பெருகும் என்றால் நாம் ஏன் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது தான் கேள்வி. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், கிரேஸ் அபவுண்ட்ஸ் when we sin, then why not we sin? What is wrong if we sin? We will get more grace.
இது ஒன்று. இரண்டாவதாக, if we are not under the law, let's live a free life sinning. நமக்கு சட்டமே இல்லைன்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் நாம் ஏன் பாவம் செய்யக்கூடாது? சோ அல்டிமேட்டா நமக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னு சொன்னா, நீ பாவம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரணும். இதுக்காக எப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேள்வி கேட்கறது. லீகலிசம் வெர்சஸ் லைசன்ஸ். ஆனா எல்லாமே தவறு. கிரேஸ் இஸ் த ஒன்லி ஆன்சர். ஜான் பைப்பர் என்ன சொல்றாருன்னா, eternal life depends on sanctification and not only on justification. நீ நீதிமான் ஆன உடனே எல்லாம் உனக்கு நித்திய ஜீவன்னு நீ நினைச்சுக்கிற, பட் இட் இஸ் நாட் சோ. நீதிமான் எப்போ ஆன? உன் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனேயே, முதல்ல ரட்சிப்பை அடைந்த உடனேயே God imputes righteousness unto you. சோ நீ நீதிமான் ஆயிடுற. உடனே நீ என்ன நினைச்சிட, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். பட் ஜான் பைப்பர் says it is eternal life depends on sanctification. What is this sanctification? Walking in righteousness after salvation. That can be done only by sanctification. So இதத்தான் நம்ம ஜான் பைப்பர் வலியுறுத்தி சொல்றாரு. அதேதான் நம்ம இந்த 3 அதிகாரங்களிலும் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் it speaks about victory over the power of sin. 7ஆம் அதிகாரம் speaks about the liberty that we get because of the victory over power of sin, and the 8th chapter talks about the security that we get because of the victory over the power of sin. So இந்த 3 interlinked, இந்த 3 அதிகாரமும் இதை குறித்து பேசுகிறது. இது 3க்கு ஒரு முக்கியமான ஒரு லோகோ உண்டு, அல்லது ஒரு தீம் உண்டு. என்ன? டு நோ. ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு நோ, செகண்ட் திங் இஸ் டு ரெக்கன், அண்ட் தேர்ட் திங் இஸ் டு ஈல்ட். டு நோ அறிந்து கொள்ளுதல், டு ரெக்கன் அக்செப்ட் பண்ணி கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், டு ஈல்ட் விட்டு கொடுத்தல். ஆக இந்த 3 காரியமும் இந்த சாங்டிபிகேஷன்ல அவசியம். இதை செய்யும் போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். இப்போ முதல்ல 3லிருந்து 5 அதிகாரங்கள், 3, 4, 5 அந்த அதிகாரங்கள்ல நம்ம எதை குறித்து வாசிச்சோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சப்ஸ்டிடியூஷன், நமக்கு பதிலாக அவர் சிலுவையில் மரித்தார். he died for me அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்காக அவர் மரித்தார், எனக்காக, நமக்காக கூட சொல்லக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நாம் எப்படி சொல்ல வேண்டும்? எனக்காக அவர் மரித்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக he died for my sins, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். மூன்றாவதாக என்னுடைய பாவத்தின் தண்டனையை, கிரயத்தை அவர் செலுத்தினார். நான்காவதாக அது நிமித்தமாய் என்னில் நீதியை, எனக்கு நீதியை அளித்தார். நான் நீதி, ரைச்சியஸ்னஸ் இம்ப்யூட்டட். நமக்கு நீதியே ஒன்று கிடையாது, நம்முடைய நீதி அழுக்கான கண்டை. ஆனா அவர் நமக்கு நீதியை நம்மேல் தரிப்பிக்கிறார், அந்த நீதியான வெண்வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார். And we are saved by his death, and this process is called justification, நீதிமானாக்கப்படுதல். 6லிருந்து 8 இதே என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே தீம் தான் பேசுது, கொஞ்சம் வித்தியாசமா பேசுது. அடுத்த ஸ்டெப், முதல் இது என்ன? ஐடென்டிபிகேஷன். அங்க சப்ஸ்டிடியூஷன், இங்க ஐடென்டிபிகேஷன். நாம் யார்? நாம் அவரோடு கூட சம்பந்தப்படுவது. I died with him. After being saved, we are being baptized. So we die with Christ and rise up with him. அதுதான் பேப்டிசத்துடைய அடையாளம், அர்த்தம். So spiritual, I mean it in the spiritual sense. அப்படி immersion baptism, sprinkling, இந்த கான்செப்டுக்கே நான் வரல. I'm talking about the spiritual baptism. We die with Christ and we rise up with him.
And that by that we get identified with him. So that's the first step. Second step is he died unto sin. என்னோட பாவத்துக்குன்னு நம்ம முதல்ல நம்ம எடுத்து ஏற்றுக்கொண்டோம், அப்புறம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது அவர் எல்லார் பாவத்துக்கு அவர் மரித்தார். ஜெனரல் பாவம் அது யாரதா இருந்தாலும் சரி, என்னதா உள்ளதோ யாரதா இருந்தாலும் அவர் அந்த பாவத்திற்காக மரித்தார். அதனுடைய வல்லமையை அவர் முறித்தார். ஆகவே நமக்கு நீதியை தந்தார். There he imputed righteousness. Here we impart righteousness. We receive righteousness. Saved by his life. அவருடைய ஜீவனினாலே, அவர் தரும் நித்திய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And we are being sanctified. சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதுதான் இந்த 6, 7, 8 இருக்கிற கருப்பொருள். ஜஸ்டிபிகேஷன் வெர்சஸ் சாங்டிபிகேஷன். இது நமக்கு நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் இது இவ்வளவு டீட்டெயிலா நம்ம இங்க பேசி தியானிக்கிறோம். ஏன்னு சொன்னா இதுதான் பேஸ் ஆஃப் அவர் கிறிஸ்டியானிட்டி. இது நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா நாம கிறிஸ்தவ வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை நாம் நடந்து செல்லும் போது, மற்றவர்களை வழி நடத்தும் போது குழப்பங்கள் வராது. இன்றைக்கு இந்த இதுல எல்லாத்துலயும் பலவிதமான குழப்பங்கள் இன்றைக்கு உண்டு. ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், ப்ராஃபசிஸ், ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி எழும்பி இருக்கிறதுனால, அதுவும் இல்லாம பிள்ளைகளுக்கு பலவிதமான கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாம் அவர்களை சரியாய் நடத்த வேண்டும் என்றால், நம்மளை அறியாமே இதெல்லாம் நம்ம அப்படி அறிவுபூர்வமா தெரிந்து விளங்கி கொள்ளாமலேயே நம்ம சரியா வழியா ஆவியானவருடைய கிருபையினாலே நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். பட் டுடேஸ் வேர்ல்ட் நீட்ஸ் கிளாரிபிகேஷன். ஸோ அதை நாம் கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு இது தெளிவா நமக்கு இன்றைக்கு தெரிய வேண்டும். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் இட் இஸ் ஃபார் அஸ். சாங்டிஃபிகேஷன் இட் இஸ் இன் அஸ். இப்போ நல்லா அதுல விளங்கி கொள்ளணும். இட் இஸ் ஃபார் அஸ் அப்படிங்கும் போது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இட் இஸ் இன் அஸ் போது நமக்குள்ளாக அது கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. இது we are receiving, whereas this is working within us. இரண்டாவதாக அதை நாம அப்படி பெற்றுக்கொள்ளும் போது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது we become, நாம பாவிகளா இருக்கிறோம், நம்மை நீதிமான் என்று நியாயம் தீர்க்கப்படுகிறோம். முன்பே நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய ஆண்டவர் பிதாவின் முன்பாக நின்று இவன் குற்றவாளி அல்ல என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார். நாம் செய்த குற்றங்களை அவர் ஒத்துக்கொண்டு இவன் குற்றவாளிதான், இவன் செய்திருக்கிறது குற்றம்தான், இவன் தண்டனைக்குரியவன் தான், ஆனால் இவனுடைய தண்டனைக்கான கிரயத்தை நான் செலுத்தி அவனை நீதிமானாக்குகிறேன் என்றுதான் அவர் சொல்வார். இன்னைக்கு இருக்கிற வக்கீல்க நம்ம குற்றவாளியே இல்லைன்னு சொல்லி புதிதா ஜோடிச்சு சாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து பேசுவாங்க. ஆனா நம்ம மீடியேட்டர் அப்படி இல்லை, இவன் குற்றவாளின்னு தான் சொல்வாரு, ஆனா இந்த தண்டனையை நான் பெற்றுக்கொள்கிறேன். So that is why he declares that we are righteous. சாங்டிஃபிகேஷன் மூலமா என்ன ஆகுதுன்னா, நாம further we become more and more righteous by our own acts. அங்க first we are branded as righteous person, but during the process of sanctification or in the process of sanctification you become more and more righteous. இங்க ஜஸ்டிஃபிகேஷன்ல நம்மளுடைய பாவமும் நம்ம பாவத்துக்கான தண்டனையும் நீக்கப்படுகிறது. சாங்டிஃபிகேஷன்ல பாவத்தினுடைய வல்லமை, நம்மேல் இருக்கிற பாவத்தினுடைய டொமினியன், நம்மேல் இருக்கிற பாவத்தினுடைய ஆளுகை, வளர்ச்சி, நமக்குள் வளருகிற அந்த பாவ நிலைமை, இவைகள் எல்லாம்
நீக்கப்படுகிறது. So it is a continuous process and it is a ongoing process, methodical process, sanctification, aided by our Holy Spirit, by the prayer, by the meditation of the Word of God, and shunning away evil, voluntarily shunning away evil. All this happens in the sanctification process. Justification process, you might not even know that you are a sinner, but once you realize, you repent, you surrender yourself to God, and immediately all these things are given unto you. You are declared righteous, your guilt, everything is removed. All that is done by God through grace. Here, with the aid of all these prayer and the Holy Spirit, and your part also in that, leading to becoming righteous. So that's the difference, justification versus sanctification. இப்போ நம்ம வசனங்களுக்குள்ளாக வருவோம். இந்த இன்ட்ரோடக்ஷனோட நாம இந்த அதிகாரத்திற்குள்ளாக நாம உள் செல்வோம். முதல் வசனம் என்ன சொல்லுதுதான் நான் சொன்னேன்ல, கேள்வியில ஆரம்பிக்குது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? 5 அதிகாரத்துல பார்த்தோம்ல, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. சோ இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இந்த ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, எங்க பாவம் பெருகுதோ அங்க கிருபை பெருகுது. அந்த கிரேக்க மொழியில எழுதும் போது அந்த verb அது எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. சோ ஆக்டிவ் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் இப்படி இருக்கிறதுனால பவுல் எதை பற்றி சொல்லுகிறார் என்று யோசிப்போமானால், the practice of habitual sin. சில பாவங்களை நாம் ஹேபிட்டாவே அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது பாவம்னே நமக்கு தெரியாம. இப்ப ஸ்டூடெண்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா பொய் சொல்றது ஒரு பாவமே இருக்காது. சின்ன விஷயமா இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு டீச்சர்கிட்ட எஸ்கேப் ஆகுறதுக்கு அது காரணமே இல்லாம டீச்சர்கிட்ட உண்மை சொன்னா கூட நமக்கு திட்டு கிடைக்காது. ஆனா unnecessary-ஆ you will say lie and even to your friends sometimes. இது ஸ்டூடெண்ட் லெவல்ல. அப்படி in our own life, sometimes getting angry, emotional outbursts, இதெல்லாம் வந்து it becomes a habit. It's just a habit and we don't even consider that as a sin. So that is practicing habitual sin. இந்த ரோமன் 6ல அதைத்தான் அவர் சொல்றாரு, நாம we cannot remain in the lifestyle of sin. நம்ம கிட்ட பாவ வாழ்க்கை முறை நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது. இப்ப டயபெட்டிஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றணும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யோர் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் யோர் லைஃப், த வே ஆஃப் லைஃப் தட் யூ லிவ். ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஃபுட், சேஞ்ச் த வே யூ வாக், த ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ், இதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி இங்கேயும் பாவம் வந்து நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிட கூடாது. ஏன்னா நமக்குள்ள என்ன ஒரு மைண்ட்ல என்ன அப்படின்னா, கிருபை நமக்கு எப்படினாலும் கிருபை கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும். God is gracious, so he will definitely forgive us அப்படிங்கிற ஒரு தைரியம். அதுதான் பவுல் சொல்றாரு இந்த முதல் வசனத்திலேயே, நாம் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? நம்ம பாவத்திலேயே மரிச்சு போயிட்டோம், அப்போ நம்ம எப்படி இதுல பிழைக்கிறது? அப்புறம் எப்படி கிரேஸ் கிடைக்கிறது? சோ no one can continue in sin. அத வந்து அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணத்தையே பவுல் என்ன சொல்றாருன்னா, certainly notங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, perish the thoughts. அந்த எண்ணத்தையே நீ அழித்து விடு. அந்த எண்ணம் தோன்றும் போதே அழித்து விடு. அவே வித் நோஷன், அப்படி வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நீ எடுத்து விடு அப்படின்னு சொல்ற. நம்ம யூத்துக்கு சொல்லும் போது இதை கட்டாயமா நம்ம அழுத்தமா சொல்லணும்.
இந்த எண்ணங்களே வரக்கூடாது. So when we are born again, we believe Jesus for our salvation. ஆனா நம்மளுடைய பாவத்தோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? Is it changed? We have died to sin. நம்ம அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கும் போது பாவத்துக்கு மரித்து, கலாத்தியர்ல அப்படிதான் வாசிக்கிறோம், தீத்துல அப்படிதான் வாசிக்கிறோம், எங்கெல்லாம் நம்ம ரட்சிப்பை பற்றி வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் இப்படிதான் வாசிக்கிறோம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம், அவரோடு கூட பிழைத்தெழும்புறோம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப திரும்பவும் நம்ம அந்த பாவத்துல வாழக்கூடாது. நம்ம வாழ்வது நீதிக்குள்ளதான் வாழணும். பிஃபோர் we were dead in sin, பாவத்துல மரித்திருந்தோம். ஆனா now we are dead to sin. நாம் பாவத்தை செய்ய மாட்டோம். பாவத்துக்கு நாம் ரெண்டு இருக்கு. பாவத்தில் மரித்திருந்தோம், இப்ப பாவத்துக்கு இந்த வித்தியாசத்தை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். 3-4 வசனங்களில பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொண்டபடிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆல்மோஸ்ட் அதை நான் முன்னாலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திரும்ப அதை நம்ம பார்க்கும்போது, so it is an illustration of spiritual reality, baptism, not the ritual. We must remember that. So if someone has not spiritually died with Jesus and risen with Jesus, எந்த விதமான பேப்டிசமும் யூஸ்லெஸ். நீங்க எப்படிப்பட்ட பேப்டிசம் பத்தி பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லை. நாம் பாவத்துக்கு செத்து இயேசு கிறிஸ்துவினோடு கூட நீதிக்கு பிழைத்திருக்கணும். அப்பதான் அந்த ஞானஸ்நானமே அர்த்தமுள்ளதாய் மாறும். அது எந்த விதத்தில நம்ம ஞானஸ்நானம் எடுத்தாலும் நம்ம விசுவாசத்தை எடுத்து. சோ ஒரு பிலீவருக்கு spiritual death and resurrection with Jesus Christ is the baptism, and that is important. That is very, very important. அது நமக்கு அடையாளம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப நம்ம அவர் மரிக்கிறப்போ அவரோடு கூட நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்திருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். So both death and resurrection is an experience for us. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலும் பவுல் இதே காரியத்தை தான் அங்கேயும் எழுதியிருக்கிறார். கிறிஸ்து சாவு எனக்கு ஆதாயம், சாவை நான் விரும்புகிறேன், அதெல்லாம் சொல்றாரு இல்லையா? அது காரணம் என்னன்னா இதே அர்த்தத்துலதான் அவர் அங்க அதை எழுதுறாரு. ஸோ இதுக்கு நாம இணங்காதவர்கள் நம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உதாரணமா லாசருவினுடைய மரணத்தை இங்க நம்ம பாக்குறோம். 11ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, லாசர் உயிர்த்தெழுந்த நிகழ்வை பாக்குறோம். 12ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதை பார்க்கிறோம். சோ கலாத்தியர் 2:20 பவுல் என்ன சொல்றாரு? I am crucified with Christ, nevertheless I live. அப்ப crucify ஆனவன் எப்படி உயிரோட வாழ முடியும்? It means the spiritual death. நான் இயேசு கிறிஸ்துவோடு என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன். ஆயினும் நான் இப்போ பிழைத்திருக்கிறேன். எப்படி? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவருடைய நித்திய ஜீவனில் நான் பிழைத்திருக்கிறேன். இதைத்தான் அவர் கலாத்தியர் 2:20 மென்ஷன் பண்றார். ஸோ we should
take these examples that we should die in Christ for sins and rise up with him as righteous person. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்து இந்த வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்துல அடிக்கடி இந்த ஒரு வேர்டை ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்றாரு. பழைய மனுஷன் அப்படின்னா என்னன்னா, நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த பழைய மனுஷன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பழைய மனுஷன், ஓல்டு மேன். ஓல்டுனா வயசானவங்களை சொல்லல, ஓல்டு மேன், பழைய மனுஷன். அதை பற்றி நாம இந்த வசனத்திலிருந்து நம்ம அடிக்கடி அதை பேசுவதாக பார்க்கிறோம். என்ன நம்ம அதை பற்றி பார்க்கிறோம் அப்படின்னா, நாமே நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைய முடியாது. நம்முடைய பாவத்தை, நம்முடைய பாவ சரீரங்களை நாம் சிலுவையில் அறைய நாமே அதை செய்ய முடியாது. முதல் ஸ்டெப் அதை ஆண்டவர் செய்யறது. அதற்கு அப்புறம்தான் நாம் நம்முடைய பாவங்களை சிலுவையில் அறைய முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாவ இச்சைகளை சிலுவையில் அறைந்தார். அது எப்ப முடியும்னா, நாம முதல் ஸ்டெப் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பை பெற்று பாவத்துக்கு மனம் திரும்பும் போது அவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். அதற்கு பிறகு இந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்ல தான் நாம என்ன செய்யறோம், சிலுவையில deliberately knowing that it is a sin, we crucify on the cross. அதை செய்ய முடியும். சோ நம்மளுடைய பழைய மனுஷனை முதலிலே சிலுவையில் அறைய வைத்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாம் செய்ய முடியாது, நாம முயற்சித்தால் முடியாது. It is not due to our merit, it is not due to our credit, it is not due to our work, any kind of sacrifice, any ritual that cannot earn this. It is the grace of God. It is a gift from God. Ephesians 2, Ephesians 1, we read that. So அந்த ரட்சிப்பை ஈவாக நாம் பெற்றுக்கொள்ள தான் முடியும். அதை நாம் சம்பாதிக்க முடியாது, அதை நாம முயற்சிக்கவும் முடியாது. சோ இயேசு கிறிஸ்து தான் அந்த முதல் ஸ்டெப், தொடக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பின்பு நாம் அந்த நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது தொடர்ந்து நாம் இதை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்தமாகுதலின் பெயரில அந்த ப்ராசஸ்ல நாம் இப்படியாக நம்மை ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். சோ இந்த பழைய மனுஷனுக்கு பதிலாக நம்மை ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ளாக ஒரு புது மனுஷனை ஆண்டவர் நம்மை புது மனுஷனாக மறுரூபப்படுத்துகிறார், மாற்றுகிறார். There is a transformation. And the salvation always leads to a transformation. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிராஜுவலா தான் நடக்கும், சாங்டிஃபிகேஷனும் கிராஜுவலா தான் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் இப்ப நாம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கும்போது we become a new man. ஏன்னு சொன்னா நம்முடைய சிந்தை எல்லாம் மாறிவிடும், நம்முடைய விருப்பங்கள் மாறிவிடும், எண்ணங்கள் மாறிவிடும். நாம் கர்த்தரை பிரியப்படுத்துவதே நோக்கமாய் இருக்கும். அது வரைக்கும் நம்மை பிரியப்படுத்துங்கிற நோக்கத்துல இருக்கும், சுயநலமாய் யோசித்து கொண்டிருக்கும். கர்த்தருக்கு இது பிரியமானதையே நினைக்கவே மாட்டோம். கர்த்தரே அதுக்குள்ள இருக்கவே மாட்டார். அந்த எந்த திங்கிங்லயும் கர்த்தர் இருக்க மாட்டார். நாம் செய்கிற செயல்களிலும் கர்த்தர் இருக்க மாட்டார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி செய்யலாமா, இப்படி நினைக்கலாமான்னு யோசிக்கவே மாட்டோம். ஆனா அந்த ரட்சிப்புக்குள்ள வந்த உடனேயே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த அந்த சிந்தை வரும். இது கர்த்தருக்கு பிரியமா, நாம் கர்த்தருடைய பிள்ளை இப்படி செய்யலாமா, நம்ம இப்படி கர்த்தருடைய பிள்ளையா இருந்துட்டு நாம் இதை செய்யலாம், நாம் இப்படி செய்யலாம், அப்படி செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். So there will be a total transformation and the willingness to obey God. And the obedience to God's word will not come in an unsaved person.
It is very difficult for an unsaved person to obey. Whereas ஒரு அது கிளியர் டிஸ்டிங்ஷன், அது ஒரு கிளியர் அடையாளமா நம்ம பார்க்கணும். A person who is willing to obey the word of God is a person who is saved. Unsaved person can never obey. இரண்டாவதாக, அவனுக்குள்ளாக ஒரு ஒரு நீதியையும் ஒரு உண்மையான பரிசுத்தத்தையும் ஆண்டவர் நமக்குள்ளாக அதை சிருஷ்டிப்பார். அவர்தான் சிருஷ்டிக்கத்தவ, அவர்தான் நம்ம உருவாக்குறாரு. நாம எப்படி பரிசுத்தமாய் உருவாகணுங்கிறதையும் அவரே தான் நிர்ணயிக்கிறார். எபேசியர் 4:24 நாம் அதை வாசிக்கிறோம். கொலோசியர் 3:10 நாம் அதை வாசிக்கிறோம். அவருடைய சாயலிலேயே நம்மை உருமாற்றி கொண்டே படைச்சாரு. அவர் நம்முடைய அவருடைய சாயல்ல படைச்சாரு. ஆனா அந்த சாயல் முழுவதும் உருமாறி போனது. அது பாவத்தினாலே அழிக்கப்பட்டது, பாவத்தினாலே அது கொடூரமாக்கப்பட்டது. ஆனா திரும்பவும் அவர் தன்னுடைய சாயல்ல அவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அதற்காக தன் சொந்த குமாரனையே அழித்து அவர் அத ரத்தத்தினாலே நாம் அத அவருடைய சாயலுக்கு திரும்ப வரும். இப்ப நம்ம அவருடைய சாயலுக்கு வரும்போது we are called as born again Christians. We are called as God's children. அப்போ அவருடைய ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கும், அவருடைய வித்து நம்மில் இருக்கும். We are born by the seed of Jesus Christ in the spiritual sense, not in the physical sense, but in the spiritual sense. So இதுதான் நம்மை அந்த விதமாய் மாற்றுகிறது. That is the distinction. இப்ப 7, 8, 9, 10, 11 வசனங்களில நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். He was dead to sin, but now he has been made free. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பாவத்துக்கு நம்ம மரிச்சோம்னா பிழைப்போங்கிற நம்பிக்கை இருக்காது. ஆனா கிறிஸ்துவோடு கூட நாம மரிச்சோம்னா நாம என்ன செய்வோம்? அவரோடு கூட பிழைத்திருக்கும். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஒரே தரம் நமக்காக மரித்தார். சிலுவையில அவர் பாடுபட்டு ஒரே தரம் நமக்காக மரித்தார். திரும்ப அவர் மரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்றைக்கு ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் நாள்தோறும் போய் தினம் அவங்க பலிகள் செலுத்த வேண்டியிருந்துச்சு. ஆனா நமக்காக அவர் ஒரே தரம் பலியானார். எபிரேயர் நிருபத்துல அதெல்லாம் நம்ம தெளிவா வாசிச்சு புடிச்சுக்கணும். சோ அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சோ இந்த வசனங்கள் என்ன நமக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லுதுன்னு சொன்னா, நாம அந்த பாவ மனுஷனோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவனை மரித்தவனாய், அவனை செத்தவனாய் அவனை நாம அடக்கம் பண்ணிடுறோம். ஏன்னு சொன்னா, அந்த பாவ மனுஷனை நம்ம ஒரு உயிரோடு இருக்கிறவனா அவனோட கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவன் சில சமயத்துல என்ன செஞ்சிருவான்? நம்மை வெற்றி கொண்டு வருவான். ஏன்னா நமக்கு இருக்கிற வீக்னஸ் அது. அதனால அவனை மொத்தமா என்ன செஞ்சிடணும்? அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி அடக்கம் பண்ணி விடணும். இல்லைன்னா அவன் அப்படியே மெதுவா வருவான், உள்ளுக்குள்ள வந்து நம்முடைய பரிசுத்த நிலைமையை அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அவன் நம்முடைய இருதய சிங்காசனத்திலே வந்து உட்கார்ந்து விடுவான். அதனால ஸ்பர்ஜன் சொல்றாரு, அவனை வந்து டோட்டலா வெறுக்கப்பட்டவனாய் அவன் மேல நமக்கு மரியாதை கிடையாது, ஒரு இது இல்லைன்னு சொல்லி அவனை அடக்கம் பண்ணிடணும். அவனை டோட்டலா அடக்கம் பண்ணிடணும். ஏன்னா நம்ம உள்ளான மனுஷனுக்கு பலவிதமான உணர்வுகள் உண்டு. இம்பல்சஸ் இருக்கு, ஆசைகள் இருக்கு, பேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்முடைய சிந்தைகள்ல வரும்போது இந்த சின்ன ஒரு
உள்ளுக்குள்ள அப்படி ஸ்லிப்பிங் இன், அப்படி உள்ளுக்குள்ள வரக்கூடிய இந்த பாவ சிந்தனைகள் ஏதோ ஒன்று, the evil will conquer that, will disturb that and destroy that. ஏன்னா நம்ம flesh வந்து ரொம்ப weak. The spirit may be strong, but flesh is weak. So நம்ம இன்னர் மேனை கண்ட்ரோல் பண்றது நம்முடைய flesh. அதனாலதான் கண்டினியூஸா there is a battle and we have to train this flesh. The flesh should be trained. இந்த மூன்று காரியங்களின் மூலமாக அதை நாம ட்ரெயின் பண்ண வேண்டும். எப்படி எல்லாம்னா, முதல்ல நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது நம்முடைய சிந்தனையில இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். இதை நம்முடைய பிரெயின்ல இம்ப்ரிண்ட் பண்ணணும். சில காரியங்கள் நம்முடைய சிறு வயசுலேருந்தே நாம் அதை கொண்டு வந்து விட வேண்டும். பெரியவங்களாகி வரும்போதுதான் கொஞ்சம் ரொம்ப கடினமாகும். சிறு வயதிலிருந்தே அதை நம்ம கொண்டு வந்துடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கான்ராட் லாரன்ஸ் போட்டிருக்கேன். அது ஆக்சுவலா என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய பிஹேவியர் சயின்டிஸ்ட். அவர் வந்து ஒரு டெஸ்ட் பண்றாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. அவர் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன பண்றாருன்னா, வாத்துக்களை வளர்த்துறாரு. அவர் வாத்து வளர்த்தும் போது பொதுவா நம்ம ஈவன் டாய்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். The mother duck will go in front and all the ducklings will follow the mother. இங்க அங்க போகாது, அப்படியே மதர் பின்னாலேயே தான் போகும். இது இந்த இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் த டக். அவர் கான்ராட் ஒரு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, அந்த முட்டை போட்ட உடனே அந்த மதர் டக்கை எடுத்து தனியா பிரிச்சுட்டாரு, வேற கேஜில் வச்சுட்டு. அதுல இவர் போய் உட்காந்துக்கிட்டார் அந்த கேஜுக்குள்ள. இப்படி ஒவ்வொரு எக்கா வெடிச்சு வரும்போது இவர் வந்து குவாக் 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 குவாக்னு சத்தம் பண்ணுவார். ஸோ the ducklings வெளியே வந்த உடனே they saw only Conrad and these ducklings thought Conrad is the mother duck. ஸோ ஓரளவுக்கு நடக்க முடிய ஸ்டேஜ்ல கேஜ்ல இருந்து வெளியே விடுறாரு. வெளியே விட்டுட்டு இவரு முன்னால போறாரு. அந்த பக்கம் the ஒரிஜினல் மதர் டக் இஸ் ஆல்சோ மூவிங். அது அவ்வளவோ கூப்பிடுது. மதர் டக் with their own voice கூப்பிடுது. All these ducklings follow only Conrad and not the original mother duck. ஏன்னு சொன்னா அவங்க மைண்ட்ல இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. என்னது? திஸ் இஸ் தி மதர். கண்ணு திறந்த உடனே முதல் சத்தம், முதல் பார்வை, முதல்ல பார்த்தது இந்த பர்சனை. ஸோ இதுதான் மதர்னு அவங்க அந்த டக்லிங்ஸ் நினைச்சிருச்சு. ஸோ இட் இஸ் ஸோ. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு பண்ணினாருன்னா, நம்ம மூளையினுடைய இம்ப்ரிண்டிங் சக்தியை புரிந்து கொள்ள. அவ்விதமாக தான் நம்முடைய மூளையிலையும் ஆழமாய் பதிந்து விடும். சிறு வயதில் நாம் சொல்லி கொடுப்பது, சிறு வயதில் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் அப்படியே ஆழமாய் நமக்கு பதிந்து விடும். இப்ப நமக்கெல்லாம் கிருபையாய் ஆண்டவர், நம்முடைய பெற்றோர், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சர்ச்சஸ், சண்டே கிளாஸ் என்ன விதத்துல இருந்தாலும் பல விதங்களில நமக்கு சிறு வயதிலிருந்தே இப்படி வேதத்தையும் ஆண்டவருடைய ரகசியங்களையும் நமக்குள்ளாக பதிய வைத்ததினாலே நாம் இன்றைக்கு இப்படி இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறோம். அதையேதான் நாம நம்முடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் நாம இன்றைக்கு செய்ய கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அது ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக, நம்முடைய மைண்ட் எப்படி இதாகும்னு சொன்னா, ஒன்று இது பாசிட்டிவ். இதே இது நம்ம வேற தவறான விதத்திலையும் நம்ம யோசிக்கலாம். எப்படி ஒரிஜினல் டக்லிங் டக்கு வந்து குட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் இட்ஸ் ஓன் டக்லிங். இங்க நமக்கு ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ஹோப், சரியான போதனைகள் சொல்லாத போது அந்த அந்த சிறு வயதுல இருந்தே பழகினவங்க அதுல அவங்க அந்த தவறான வழியில தான் போவாங்க. உதாரணமா இங்கிசால்னு ஒருத்தர், அவர் ஃபேமஸ் ஏத்திஸ்ட். அவர் ஒரு காலத்துல ஏத்திஸ்டுக்கு லீடரா இருந்தார். ஏத்திஸ்ட்னா கடவுள் இல்லாதவர் என்று நம்புகிறவர். அப்போ அந்த இங்கிசாலுக்கு
how he became an atheist-னா சின்ன வயசுல அவருக்கு நிறைய டவுட்ஸ், இந்த கடவுள் பற்றி இப்படி எல்லாம் டவுட்ஸ் இருந்தப்போ அவங்க அம்மா கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தார் இத டவுட்ஸ். அவங்க அம்மா அவருக்கு பொறுமையாய் பதில் சொல்லவில்லை. சரியான பதில் அவருக்கு கிடைக்காததுனால he came to the conclusion that there is no God, and he became the leader of atheists. You see the role of mother, not only mother, what we teach in the young days. So, and the teaching the younger generation, the children, very very important. அவங்க உள்ளத்துல எல்லாம் இருக்கோ, அப்ப என்ன விதைக்கிறோமோ அதுதான் பிற்காலத்துல விளைய செய்யும். இரண்டாவதா, இன்னைக்கு நம்ம வந்து இந்த இன்னர் மேல ரொம்ப நம்ம இம்பாக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு சிஸ்டம். இந்த வேர்ல்டு சிஸ்டத்துல என்ன பேசிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் இஸ் ஆல்வேஸ் மோர் ஃபிளஷி, கிவிங் ஃபுட் டு த ஃபிளஷ். அது சாப்பாடா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், அல்லது கலையா இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும், நல்ல ஆராதனைகள், சபையில் நடக்கிற, சபை கூடி வரும்போது இருக்கிற ஆராதனைகள் எல்லாமே இட் only feeds the flesh. World system is feeding the flesh. அப்போ நாம we must be away from the world system. நம்ம எதை திங்க் பண்ணாலும் உலகத்தாரை போல நாம் திங்க் பண்ணக்கூடாது. We have to be in a different aspect. We have to think it in a different way. The whole world may go like this. We should stand alone. We must stand apart. Daniel, our friends, எல்லாரும் அத்தனை நாடுகள்ல, அந்த ராஜாவுடைய அத்தனை நாடுகள்ல இருக்கிற எல்லாரும் வந்து அந்த சிலையை வணங்கினாங்க. இந்த 3 பேர் மாத்திரம் தனித்து நின்றாங்க. How could it be possible? They had the foundation, on the basics, that they are different. எவ்வளவு அழகா சொன்னாங்கல்ல, என் கடவுள் எங்களை காப்பாத்துவாரு, அவர் காப்பாத்தாட்டாலும் நான் உன்னை வணங்க மாட்டேன். That is the spirit. நமக்கும் அந்த ஃப்ளஷ் ஓவர் கம் பண்ண. ஏன்னா the flesh தான் the evil of eye, lust, money, power எல்லாமே. இன்னைக்கு உலகத்துல பாவம் பெருகி நிக்கிறதற்கு காரணம் அந்த ஃப்ளஷ். that is an important system that we should be away from. மூணாவதாக, நம்மை வஞ்சிக்கிறவன். அவன் வராமையே இதெல்லாம் நம்மளை வஞ்சிச்சிட்டு நல்ல விதத்துல போதிக்கிற மாதிரி போதிச்சு, தனியா கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச் இருக்கு, சர்ச் ஆஃப் த லேட்டர் டே செயின்ட்ஸ். அது ரொம்ப அழகா கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ள வர்றவங்க போறவங்க எல்லாம் பார்த்தா வெரி டிக்னிஃபைட். அங்க போனீங்கனாலே உங்களுக்கு உடனே ஆல் யோர் ஃபியூச்சர் இஸ் சீல்டு. உங்களுக்கு எல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. வாட் எவர் யூ வாண்ட் டு பி. You want to be a rich man, you will be able to. You will be given all provisions for it, education, and then investment, everything they will give. Doctor, and whatever you want to be, you can. ஆனா அங்க வந்து they will reject Christ. You have to reject Christ and accept a person as God. அது மாத்திரம் நீ செய். அப்போ நிறைய பேர் என்ன கேள்வி, வாழ்க்கையில ஒன்றுமே அறியாத, காணாத ஏதோ ஒன்றுக்காக நான் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையில நான் இதெல்லாம் அனுபவிச்சு என்ஜாய் பண்றது தானே அறிவுபூர்வமான சாய்ஸ். அப்படியே என்னட்டே கேட்பாங்க, நீங்க ஏன் இப்படி காணாத காரியத்துக்காக இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? வேதத்துல என்ன வாசிக்கிறோம்? அனித்தியமான இந்த பாவ சந்தோஷங்களை விட்டு இனி வரப்போகும், காணாததுதான், இனி வரப்போகும் நித்திய பலனுக்காக, சந்தோஷத்துக்காக மோசே தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அடிமையானன்னு பாக்குறோம்ல. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கிருபை!
When we get these doubts, we get the answers from the Bible. So we should also direct our children to do that. Go to the Word of God, find the answer. So the flesh, devil will tempt us. அது அவனும் என்ன பண்ணுவான்னா இந்த ஃபிளஷுக்கு தான் தீனி போடுவான். ஏதாவது நம்ம கண்கள்ல இருக்க ஐம்புலன்கள் இருக்கே, இந்த ஐம்புலன்களும் எதுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா நம்ம மூளைக்கான விண்டோஸ் பார்க்கிறோம். பட் இந்த ஐம்புலன்கள் வழியா தான் அவன் நமக்குள்ள வந்துடும். The thing what we hear, the thing what we see, the food that we eat, the hands, everything. He will make us do under the table. பணத்தை வாங்கிக்கோ, டேபிள் கடியில வாங்கிக்கோ. So that's it. So இங்க நம்ம கண்டினியூ பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன டு நோ, செகண்ட் இஸ் டு ரெக்கன். அப்போ ரெக்கன்னா என்னன்னா சிம்பிளி டு பிலீவ் வாட் காட் சேஸ், அதான் ஏற்றுக்கொள்ளுவது. ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு, நம்ம எதை ஏற்றுக்கொள்கிறோம், எதை நம்ம ரெக்கன் பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ரெக்கன் பண்றோம். அப்பதான் அது நமக்கு பலனா இருக்கும். அதை விட்டு உலகத்தை தெரிந்து கொண்டோம்னால் அது நம்மை பாவத்துக்குள்ளாக தள்ளிவிடும். So faith put into action is reckoning. சும்மா அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிறது மாத்திரம் ரெக்கனிங் கிடையாது. நம்ம அந்த வாக்கு தத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். நம்ம வாக்கு தத்தம் மாத்திரம் சொல்லிக்கிட்டு அந்த வாக்கு தத்தத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாம போகணும், நம்பி என்ன செய்யணும், அடி எடுத்து வைக்கணும். ஏன்னா அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோடு கூட வருவார் அப்படின்னு நம்ம போகணும். எங்க வீட்டுல உட்காந்துட்டு அவர் வருவாரு, அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. So we are dead to sin and we are alive in God. So நம்முடைய கடினமான இந்த இருதயத்தை இப்படிப்பட்ட பல சிந்தனைகளினால, பலவிதமான இந்த பாவ காரியங்களினால மனதை பொல்யூட் ஆகி இருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு அதை நாம் அவருக்கு ரட்சிப்புக்குள்ளாய் வரும்போது அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு இருதயத்தை அவர் நமக்கு தரும். So early we should turn to God. That is what is the blessing. எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர்கிட்ட வந்துடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு பாதுகாப்பு. That's the third thing, no? Security. We will be able to be secure in our lives. இப்படி ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவரே நம் இருதயத்தை, நம் சிந்தனையை அவருக்கேற்ற விதமாய் நம்மை மாற்றி விடுவார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள்ல நாம் அதை வாசிக்கிறோம். புதிய இருதயத்தை தருவாரு. அதுல அந்த பலகையில அவரே எழுதிடுவார், கற்பனைகளை எல்லாம் அவரே எழுதுவார். சோ நம்முடைய இருதயம் என்ன செய்யும், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு வாஞ்சிக்கும். ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்கும், சித்தமே என்னன்னு தெரியாது, இது என்ன சித்தம். That shows that we are still in the initial stage. நம்ம அவருக்கு விட்டு கொடுத்து அவர் நம்மை மாற்றுவதற்கு விட்டு கொடுக்கும் போது அவர் நம்முடைய இருதயத்துல என்ன செய்யறாரு, எழுதிடுறாரு. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியறதுக்கு அந்த விருப்பத்தை அவர் தருகிறார். நற்செய்கைகள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்குன்னா அதை செய்யறதுக்கு விருப்பத்தையும் அவர் தான் தர்றாரு. அந்த இருதயத்தை நமக்கு அவர் தந்திருவார். He will change. That's the change, that's the transformation that he makes up to salvation. So we have to yield to salvation. 12ஆம் வசனம் என்ன பாருங்க, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஏன்னா ஆல்ரெடி வாட் we have decided, old man is dead. அவன் உயிரோட இல்லை, அவன்கிட்ட பேட்டில் எல்லாம் கிடையாது, அவன் செத்து போயிட்டான், அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்ப நியூ லைஃப், ஃப்ரீ ஃப்ரம் சின் இன் ஜீசஸ். ஆனாலும் இந்த ஃப்ரீடத்தை நம்மால என்ன செய்ய முடியல, முழுமையாய் அனுபவிக்க முடியல. பல சமயத்துல என்னன்னா நம்முடைய அவிசுவாசம், நான் ரட்சிக்கப்பட்டேனா,
ஆண்டவர் என்ன மன்னிச்சுட்டாரா? ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டாரா? அவர் உண்மையாவே நான் இப்போ புது சிருஷ்டியா அப்படின்னு நமக்குள்ளேயே கேள்வி. இது நாமே என்ன செய்யறோம்னா, நான் இப்படி இருக்கேன், எனக்குள்ள இன்னும் கூட சில பாவ சிந்தனைகள் வருது. அதனால கர்த்தர் என்ன மன்னிச்சுட்டாரான்னு தெரியல, நான் ரசிக்கப்பட்டேனான்னு எனக்கே தெரியல. அப்படி சுய முயற்சி. நம்ம வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை நம்பணும். அதுக்குதான் இந்த 6ஆம் 7ஆம் 8ஆம் அதிகாரம் எல்லாம் ரோமர்ல அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எழுதியிருக்கிறாருன்னா, காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த சந்தேகத்திற்குள்ளாக நாம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தை பலப்படுத்த அவர் தந்த அந்த விடுதலையை, அந்த சுதந்திரத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய அறியாமையில, நம்முடைய சொந்த நம்மை நாமே சில சமயத்துல மாயத்தாழ்மை, அந்த நம்ம தாழ்மையா இருக்கணும்னு நினைச்சிட்டு மாயத்தாழ்மை, குலோசியர்ல வாசிக்கிறோம் அப்படி அந்த வேர்டு. அப்படி ஹம்பிளா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஆக்ட். தட் இஸ் அவர் பிரைட் ஆக்சுவலி, நாட் willing டு அக்செப்ட். சோ இதையெல்லாம் நம்ம விட்டு கழைந்து அவர் கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் போது, when we put into practice, when we profess with our mouth, it gets strengthened. அப்படித்தான் அதை நம்ம ரட்சிப்பை உறுதிப்படுத்த முடியும். அப்படிதான் அந்த ஸ்பிரிச்சுவல் சாங்டிபிகேஷனுக்குள்ள நாம பிராக்டிக்கலா போக முடியும். இதை நாம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இதை செய்யாம நாம அந்த ஸ்டெப்ல தடுமாறிடும். அதனாலதான் முழு சுதந்திரத்தை, முழு ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம கில்ட் கான்சியஸ்லயே இன்னும் நாம பாவத்திலேயே இருக்கும். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, so yield to God, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எவ்வளவு தெளிவா, வெரி கிளியர்லி Paul has written here. ஏன்னா we are children of God. We are being protected by God, by his blood. பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பாவம் சோதிக்காதுன்னு சொல்லல. சோதனை இருக்கும், பாவம் நம்ம டெம்ப்ட் பண்ணும், நம்ம இழுக்கும், பட் இட் வில் நாட் ஓவர்கம். நம்ம விழிச்சிருவோம். கொஞ்சம் அந்த பக்கம் போனா கூட திரும்ப ஓடி வந்துடணும்னு நமக்குள்ள அந்த விருப்பம் வரும். ஆவியானவர் நம்மை உணர்த்துவார், நமக்கு உதவி செய்வார், எடுத்துட்டு வந்துடுவார். So that is walking in the freedom. நம்மளுடைய சரீரத்தின் அவயவங்களை நாம் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அதான் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா இது நான் தான் சொன்னேன்ல, இந்த ஐம்புலன்களே stool for wickedness. It is tool for Satan to commit us into sinning. நம் பாவம் செய்ய வைக்கக்கூடிய உதவியான உபகரணங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த கண்ணு, காது, இவைகளே. So we have to be very careful in keeping our body pure. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் அதே பார்க்கிறோம். ஜீவ பலியா நம்முடைய சரீரத்தை அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். எல்லா அவயவங்களையும். யோபு பாத்தீங்கன்னா கண்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். தாவீது. நாமும் ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய அவயவங்களை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். To live a sinless life. And we must teach our younger generation. My burden is only that the younger generation should be taught. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை இந்த விதமான ஒரு வழியில தப்புவிக்கிறதுக்கு, ஏன்னா அவங்க சுலபமா சிக்கிடுறாங்க. இன்னைக்கு எப்படியே சுத்தி பாவம் தான் இருக்கு. இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னு சொன்னா இந்த ரட்சிப்புக்குள்ள முதல்ல அவங்க வந்துடணும், இந்த பாதுகாப்புக்குள்ள வந்துடணும், ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்குள்ள வந்துடணும். அப்ப அவங்க பரிசுத்தமாய் வாழுவதற்கு அவர்களுக்கு முடியும். அப்பத்தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. நம்முடைய எத்தனை போதனையானாலும் சரி, எவ்வளவு முயற்சியானாலும் சரி, அரசாங்கம் செய்யற என்ன தண்டனைகள்
they say rapists will be given final judgment அப்படின்லாம் சொல்றாங்க. கேபிட்டல் ஜட்ஜ்மெண்ட். ஆல் தட் வில் நாட் ஹெல்ப். ஆல் தட் வில் நாட். ஏன்னா இது போராட்டம். ஃப்ளஷோட போராடிக்கிட்டே இருக்கும். ஃப்ளஷ் தான் ஈல்டு பண்றது. இங்கேயே நாமே தனி மனிதன் ஈல்டு பண்ணும்போது அரசாங்கம் போட்டு என்ன பிரயோஜனம்? So that to escape that is only from God. Holy Spirit. இரண்டாவதாக நம்ம இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நமக்கு ஒரு ஆர்மரி இருக்குன்னு சொல்லிப்பாங்க. நமக்கு சில வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். தலை சீரா, பட்டயம், ஷீல்டு, பாதரட்சை எல்லாம் நம்ம தெளிவா வாசிக்கிறோம். ஆனா அதெல்லாம் மாட்டிக்கிட்டு சும்மா பொம்மை மாதிரி நின்னா பிரயோஜனம். You have to go to the battle. Apply it. இப்ப நமக்கு வேற எது இல்லைன்னாலும் இந்த வசன கையில இருக்கு. கூரான இருபுறமும் கூரான பட்டயம் நம் கையில் இருக்கு. அதை வைத்துதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவே அவருடைய போராட்டங்கள்ல அவர் வசனத்தை கொண்டுதான் நம்ம ஜெயிச்சார். நாம் தியானிக்கும் போது ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த வசனங்கள் இந்த நம்ம கொடுத்துருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் சார்ஜ் ஆகுது. எப்படி நம்ம செல்போன் சார்ஜ் பண்றோம், இல்ல அந்த டிஜிட்டல் இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் கேட்ஜெட்ஸ் சார்ஜ் பண்றோம். ஒவ்வொரு டைமும் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, ஒவ்வொரு டைமும் நம்ம வசனத்தை தியானிக்கிறப்போ வாசிக்கிறப்பெல்லாம் இந்த வெப்பன்ஸ் கெட் சார்ஜ். How do we apply? அது சும்மா நம்ம மாட்டிக்கிட்டு நின்னா பிரயோஜனம் உண்டா? We have to apply it. We have to bring it to the service. அதுதான் நீதியாய் வாழ்வதற்கு முயற்சிக்கிறது, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சிக்கிறது, பிசாசோடு போராடுவதற்கு உபயோகிக்கிறோம். இதையெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் இன்னும் ஏன் ஃப்ரண்ட் லைன்ல சோல்ஜர்ஸ் நின்றுட்டே இருக்காங்க. Even when there is no war, they stand guarding the LOC. Why? Anytime the intruder may come, they have to be alert. ரொட்டேஷன்ல போய் நிற்பாங்க. அது மாதிரிதான் நாமும் நம்முடைய ஆமரி வெப்பனை சார்ஜ் பண்ணி வைக்கணும். சார்ஜ் பண்றதோட இல்லாம அதை அப்ளை பண்ணணும். So that's about sanctification, how we can progress. ஆக இந்த 3 இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னு சொன்னா, ஸ்பர்ஜன் சொல்றாரு 3 விதமான விதத்துல நாம இந்த வசனங்களை தியானிக்கணும். ஒன்று, இட்ஸ் a டெஸ்ட் ஃபார் அவர் கிறிஸ்டியன் லைஃப். ரெண்டாவது, இட் இஸ் a ப்ராமிஸ். மூணாவது, இட் இஸ் an என்கரேஜ்மெண்ட். டெஸ்ட்னா என்ன? இந்த பாவம் நம்ம மேல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதான்னு அடிக்கடி நாமே சில கேள்விகளை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்து கொள்ளணும். எப்படி? Does anger have dominion over me? சரி, கோபம் என்கிட்ட இல்ல, murmuring and complaining அது இருக்கா? அப்படிப்பட்டவங்கள உள்ளே உடலையே காணான் தேசத்துக்குள்ளேயே உடலாண்டவர். He dealt it very serious. Pride கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இதெல்லாம் இல்ல, லேசினஸ் அவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு தள்ளி போடுங்கன்றார். சோ பாவம் ஏதோ ஒரு விதத்துல நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா, இதை நாம அனுதினமும் சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இட் இஸ் a promise of victory. ஏன்? நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அந்த sanctification processல வரும்போது அந்த sins power will not be there in us. சின்னே இல்லாம இருக்கிற இடம் அவரோடு கூட இருக்கிற நித்திய ராஜ்யம். ஆனா இந்த உலகத்துல பாவம் இருக்கும், பாவம் கடைசி வரைக்கும் இருக்கும். 1000 வருஷ அரசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல கூட பாவம் இருக்கு அப்படின்னு வாசிக்கும். பிசாசு வரும், அதுல ஒரு கூட்டத்தை இருக்கு. அப்போ பாவம் இந்த உலகத்துல இல்லாம இல்லவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறப்போ
இந்த பாவத்தின் வல்லமை நம்மேல் இல்லாமல் இருக்கிறதற்கு இது ஒரு பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்கிற ஒரு பாக்கம். Sin will not have dominion over us. ஏன்னா சிலுவையில அவர் அதை முடித்திருக்கிறார். இது இரண்டாவது ப்ராமிஸ். மூன்றாவது, இட் இஸ் an encouragement. ஏன்னு சொன்னா 1 யோவான் 3:9 வாசிக்கிற மாதிரி அந்த போராட்டத்துல நமக்கு நம்பிக்கையும் நம்ம பலனுமே இதுதான், அவருடைய வாக்குத்தத்தம். ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்ததினால் நம்மை விடுதலையாக்கினார். சோ நாம போராடி நம்ம எந்நேரமும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நமக்காக அவர் இருக்க, அவர் நமக்காக யுத்தம் செய்யும், அவர் நமக்கு உதவி செய்யும், அவர் நம்மை பலப்படுத்தும், மேற்கொள்வதற்கு அவர் உதவி செய்யும். ஒரு நாளும் நாம தோற்று போக மாட்டோம். ஆக இந்த 3 விதத்துல கர்த்தர் நம்மை இன்றைக்கு நம்ம உற்சாகப்படுத்துகிறார். இந்த கிருபை நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆத்துமாவை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள பலனுள்ளதாய் இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும், அதை நாம் விட்டு கொடுக்கவும், அதற்கு நாம் கீழ்ப்படியவும், அறிந்து கொள்ளவும் இந்த நாளில கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் மீதி வசனம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய அளவற்ற அன்புக்காக, உடைய அனாதி கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தோம். நீர் எவ்வளவு கிருபையை எங்கள் மேல் பொழிந்திருக்கிறீர். அந்த கிருபையை நாங்கள் அலட்சியப்படுத்தி விடாதபடி, டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆகிறாதபடி எச்சரிக்க இந்த நாளில இந்த அதிகாரத்தின் மூலமா எங்களோட நீர் பேசுனதற்காக நன்றி செலுத்தோம். பாவம் பெருகும் போது கிருபை பெருகும் என்பதனால பாவத்தை நாங்கள் பெருகிக் கொள்ளக்கூடாது என்பதை என்று நல்ல தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஆம் தகப்பனே, எங்களுடைய இருதயங்களில ஆண்டவரே நீர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் இன்னும் இன்னும் உம்முடைய பிரகாரமாக, உம்முடைய சித்த பிரகாரம் வாழ வாஞ்சிக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தரும். பாவத்தை வெறுக்க எங்களுக்கு நீர் ஆவியானவர் மூலமாய் உதவி செய்கிறீர். சரியான போதனைகளை, சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய கிருபை தருகிறீர். இதெல்லாம் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற காரியங்கள். The privileges of being saved. ஆப்தகத்தின எவ்வளவு பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இல்லைன்னா நாங்க எங்கேயோ போயிருப்போம், எப்படியோ இருந்திருப்போம். ஆண்டவர், உலகத்துல இருக்கிற மக்களை விட அது எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்கிறது பாக்குறோம். அறியாமையில, கண் மூடித்தனமாக, குருட்டாட்டத்துல, மூட நம்பிக்கைகள், தேவையற்ற காரியங்கள், ஆண்டவரே பயத்துல, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் எங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபைகளுக்கு பாத்திரவாண்டாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் கேட்கறதெல்லாம் ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை. அதை நம்பி நாங்கள் விசுவாசத்தோடு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவரை அடியெடுத்து வைக்கணும். அன்றைக்கு ஆசாரியர்கள் அடியெடுத்து வைத்த போதுதான் யோர்தான் விழுந்தது. நீர் அற்புதம் செய்ய காத்திருந்த, அற்புதம் செய்ய இன்றும் வல்லவராய் இருக்கு. ஆனா எங்களிடத்துல அந்த அடியெடுத்து வைக்கிறதற்கான தைரியத்தை எதிர்ப்பு சுவாமி. நாங்க அப்படிப்பட்ட வசனத்தின்படி வாழ்கிற, வசனத்தின்படி ஆண்டவரே உறுதியாய் விசுவாசிக்க, ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்க மாத்திரம் அல்லப்பா, எங்க தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டவரே நாங்க காவலாளிகளா இருக்கிறோம் சுவாமி. கணக்கு குவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கிடைக்கிற வாய்ப்புகளை எப்படியாவது நாங்க இந்த சத்தியங்களை கடத்தி விட, அவர்களை உற்சாகப்படுத்த, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு, இவ்வளவு ஈஸி, இட் இஸ் சோ ஈஸி டு லிவ் அ கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ள ஆண்டவரே நிற்கிறார். ஒருவேளை அவங்களுக்கு அந்த சின்ஃபுல் பிளஷர்ஸ் அவங்கள எடுத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அது எவ்வளவு அற்பமானது என்று அவங்க அறிந்து கொள்ள அந்த உம்முடைய அந்த
change in their hearts should happen, Lord. We pray that the younger generation will be changed and transformed by your word. எப்படியாவது அது அவர்களுக்கு போய் சேர நீர் உதவி செய்யும். அவர்கள் சந்தேகங்கள் மாற, அவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை வர, அவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட ஆண்டவரே நீர் கிருபத்தான் அழிந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கு. ஆராதனைகள் நின்று போயிருச்சு. சர்ச்சஸ் பிகம் தியேட்டர்ஸ், பப்ளிக் பிளேசஸ். ஆண்டவரே வேதனையோடு கூட பார்த்து கிருபையா இதையெல்லாம் மாற்றிக் கொடுங்க. எங்க நாட்டுல அதே சமயத்துல ஒரு பக்கம் நல்ல ஊழியங்கள் நடந்து கொண்டிருப்பா, அதுக்காக கூட நன்றி செலுத்து. நன்றியோடு உம்மை துதிக்கும். அதுல எல்லாம் நல்ல பலன் இருக்க கிருபத்தாங்க. நாங்க ஈடுபடுகிற சின்ன சின்ன ஊழியங்களிலும் ஆண்டவரே ஒரு பெரிய இழப்புதலை நீர் கட்டளையிடும்படியா தாழ்த்தி உடைய கருத்துல விட்டு கொடுக்கிறோம். கிருபையாய் இறங்குங்க, வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட மக்களை அடுத்த வாரம் அழைத்து வரும்படியாய் செபிக்க. திரும்பவும் நாங்கள் உடைய நாமத்துல சந்திக்க வரை உடைய இன்ப நீங்காத பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து காக்க வேண்டும். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you, sister. So thank you very much. Thank you. God bless you.